நடிகர் ரவி மோகன் அவரோட மனைவி ஆர்த்தி இடையே குடும்ப பிரச்சனை கொஞ்ச நாளா ஓயாம போய்கிட்டே இருக்கு. தமிழ் சினிமா வட்டாரத்திலையும் சமூக வலைதளத்திலும் அதிக பேசப்படுற விஷயமா இருக்கு. நீதிமன்றத்துல வழக்கு நடைபெற்று வருது. சமீபத்துல ரவி மோகன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு அறிக்கை வெளியிட்டாரு. விவாதங்கள் எல்லாம் கிளப்புச்சு. இந்த சூழல்ல பிரபல சினிமா விமர்சகர் அந்தணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரவி மோகன் சமீபத்துல ஊடகங்களை சந்திச்சு பேசிய விதம் குறித்து விமர்சிச்சிருக்காரு. ரவி மோகன் மீடியாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. சந்திச்சாலும் இவ்வளவு ஆக்ரோஷமா கத்தி கதறி பேசணுங்கிறதே இல்ல. அவர் அப்படி பேசிய போது ஆரம்பத்துல எல்லாருமே அவர் சொல்றது உண்மைன்னு நம்பினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் கூறிய பல விஷயங்கள் மீதான சந்தேகங்கள் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வெளிவர ஆரம்பிச்சது. அவரை அதிகம் ஆச்சரியப்படுத்தியது ரவி மோகன் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் ஆவேசமா பேட்டி கொடுத்தாரு. அடுத்த நாள் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. இதை பார்த்தா அவர் கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்காரோ இல்ல சரியான ஆலோசனை இல்லாம செயல்படுறாரோ அப்படிங்கிற எண்ணம் வருது. நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கும்போது பொதுவெளியில பேசுறது பெரிய தப்புங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா ரவி மோகன் ஆர்த்தி அவங்களோட விவாகரத்து வழக்கு தொடர்பா பொதுவெளியில கருத்து தெரிவிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் ஏற்கனவே இரு தரப்புக்கும் அறிவுறுத்தி இருந்தாங்க. அந்த நிலையில ரவி மோகன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து ஆர்த்தி தரப்புல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அப்புறம் தான் தன்னோட பேச்சால மனவேதனை அடைஞ்சவங்க கிட்ட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரும் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில தன்னோட கருத்துக்களால் மன உளைச்சல் அடைந்த அல்லது பாதிக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் மனப்பூர்வமான வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவிச்சுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் இது நீதிமன்றத்தோட உத்தரவா இல்ல உண்மையான வருத்தமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அந்த அவர் பேசும்போது ஒரு பக்கம் ஜீவனாம்சம் கொடுக்க பணம் இல்ல, இன்னொரு பக்கம் இனிமே நடிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் சொன்னவரே இப்ப புதிய படங்கள்ல நடிக்கிறாரு. இது எல்லாமே மக்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியாதா இப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. இந்த கருத்தும் இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. ரவி மோகன் ஆர்த்தி அவங்களும் என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அவங்க மனசு விட்டு பேசினா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். மனைவி கிட்ட ஏன் அவர் நேரடியா பேசல, ஏன் அவர்னால பேச முடியல, குழந்தைங்க வழியா பேசுங்க, குடும்பத்தை காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. இந்த யுத்தம் எதுக்கு? காலம் பல விஷயங்களை மாத்தும். அமைதியா உட்கார்ந்து நல்ல முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல ரொம்ப அமைதியான சர்ச்சைகள்ல சிக்காத நடிகர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பெயரை வாங்கினவர் தான் ரவி மோகன். ஆனா கொஞ்ச நாளா அவர் நடந்துக்கிற விஷயங்கள், விவாகரத்து சர்ச்சை, கனிஷா அவங்க வதந்தி, பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினதுன்னு அத்தனை குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் அவர் தவிர்க்கணும்னா கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாருன்னா போதும். கொஞ்ச நாள் அமைதியா இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் மனைவியோட மனசு விட்டு பேசலாம் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. நல்ல நடிகர் மட்டும் இல்ல, நல்ல மனிதரும் கூட. அதனாலதான் இப்படிப்பட்ட விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.